என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்து கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு மாதமும் தேவன் தருகிற வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டு தேவனை மனதார ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த வாரத்திலே நான் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தை படித்து கொண்டிருந்தேன். ஒருவேளை எல்லாரும் ஏசாயா புத்தகத்தை விரும்பி படிப்பார்கள், ஏனெனில் அதில் ஏராளமான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் எரேமியா புத்தகத்தில் ஒரு மிக முக்கியமான அதிகாரத்தில் ஆண்டவருடைய அற்புதமான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதை நான் கண்டு ஆச்சரியப்பட்டேன். அந்த அதிகாரத்தை தான் இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்க போகிறோம். தீர்க்கதரிசியாகிய எரேமியா எழுதின புத்தகத்தின் 31ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணிக்கொண்டும் இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்பிராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்பிராயிம் மனம் திரும்பி துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நான் கேட்டேன் என்று சொல்லவில்லை, நான் நிச்சயமாய் கேட்டேன் என்று சொல்லுகிறார். சில வேளைகளில் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக சில தவறுகள் பாவங்களை செய்து அந்த தவறுகளும் பாவங்களும் செய்த நாட்களில் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் மனம் போல வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒருவேளை நீங்கள் கூட கடந்த நாட்களில் சில காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளை செய்து அதை பற்றிய சற்றேனும் உணர்வின்றி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கோ ஒரு நாள் தேவன் பேசும் பொழுது, அந்த உணர்வின் ஆவி வரும் பொழுது, ஐயோ நான் ஏன் இப்படி நடந்தேன், நான் ஏன் இப்படி வாழ்ந்தேன், நான் ஏன் இப்படி தவறான காரியத்தை செய்தேன் என்று மனம் வருந்தி மனம் திரும்பி துக்கித்து புலம்பி விண்ணப்பிக்கிறதை கர்த்தர் கேட்கிறாராம். வசனம் சொல்லுகிறது, எப்பிராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மனம் திரும்பி துக்கித்து புலம்புவதை மட்டுமல்ல, பல காரியங்களுக்காக நீங்கள் மன்றாடி ஜெபிக்கிறீர்கள் ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே எனக்கு பதில் கொடும், ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும், ஆண்டவரே என் குடும்பத்தில் மனம் திரும்புதலை கொண்டு வாரும், மாற்றங்களை கொண்டு வாரும் என்று கர்த்தர் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்கிற தேவனாயிருக்கிறார். சில வேளைகளில் ஜெபிக்க வார்த்தைகள் இருக்காது, ஜெபிக்க விருப்பங்கள் இருக்காது, உள்ளம் துக்கத்தோடு இருக்கும். ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன், கர்த்தாவே நீர் இதை காண்கிறீரா, கேட்கிறீரா, பார்க்கிறீரா என்றெல்லாம் நாம் கண்ணீர் விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் மௌனமாய் பெருமூச்சு விட்டால் கூட அதை கூட நிச்சயமாய் கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இன்றைக்கு அப்படித்தானே நீங்கள் இருக்கிறீர்கள், இன்றைக்கு அப்படித்தானே புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள், இன்றைக்கு அப்படித்தானே கதறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ புலம்பி துக்கித்து கொண்டிருக்கிறதை நான் நிச்சயமாய் கேட்டேன். கேட்பேன் என்றல்ல, கேட்டேன். இந்த நம்பிக்கையை உங்கள் உள்ளத்தில் கொடுக்க தேவன் விரும்புகிறார். யார் உங்கள் அழுகுரலை கேட்கவில்லை என்றாலும் இந்த ஆண்டவர் கேட்கிறார். யார் உங்கள் துக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் இந்த ஆண்டவர் புரிந்து கொண்டு ஒரு நல்ல சமாரியனை போல உங்களை தேற்ற இந்த காலை வேளையில் வந்திருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, பரலோகத்தின் தேவனே, உம்முடைய வார்த்தைகள் சொல்லுகிறதே, நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன், வெட்கி நாணிக்கொண்டிருக்கிறேன், விழாவிலே அடித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து ஆண்டவரே மனம் திரும்புதலை தேவன் கட்டளையிட்டதற்காக நன்றி. எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடும். ஒவ்வொரு குடும்பத்தின் புருஷன்மாருக்கு இப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு மனைவிமாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொடுங்கப்பா. ஒருவேளை தாங்கள் மனம் திரும்பிய நிமித்தமோ அல்லது தங்கள் பாரங்களின் நிமித்தமோ துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய புலம்பலை கர்த்தர் கேட்டதற்காய் உங்களுக்கு நன்றி. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் கிருபையாய் அவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. என் ஜெபத்தை கேட்டவர், என் விண்ணப்பத்தை கேட்டவர், என் கண்ணீரை கண்டவர் ஒருவர் எனக்கு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த நாளை துவங்க உதவி செய்யுங்க. கிருபை கூட இருக்கட்டும். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.